ஒன்னு கேளு bro. சாய் சுதர்ஷனோட விராட் கோலியோட சாய் சுதர்ஷன் பெரிய ஆளா? சூப்பர் bro. இப்போ எங்கதியா இந்த டாபிக் எடுத்து இவர் எங்கதியா இவரு வர bro. அதெல்லாம் நீ சொல்லி வச்சிருக்க. ஒரு நிமிஷம் இரு bro. ஒரு நிமிஷம் இரு bro. சாய் சுதர்ஷன் எங்க இருக்காரு? விராட் கோலி எங்க இருக்காரு? எனக்கு சாய் சுதர்ஷன் பிடிக்கும். சாய் சுதர்ஷன் சொல்ல முடியாது. வெச்சுக்கோ. அவளை கம்பேர் பண்ணாத சரியா? நான் கம்பேர் பண்ணவே இல்லையே. விராட் கோலியோட கம்பேர் நான் கம்பேர் பண்ணல bro. bro நீ வேற டாபிக் பேசிட்டு திருப்பி மாத்திட்டு இருக்க. நீ சரி பேசி ஒரு நிமிஷம். சரி நீ பேசு bro. நீ தான் சொல்லிட்டு இருந்தியே சொல்லு. bro. என்ன bro சொல்லணும்? உன்னால தான் bro டீம் மாறவே போகுது. அப்பாடா. இல்ல நான் ஒண்ணே சொல்லிறேன். ஜெயிச்சிட்டா போதும். அந்த ஒரு மேட்சை குச்சிக்கிறது கடைசி வரை அழுவுறது. ஒரு நிமிஷம் நான் இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்கேன்ல இது அந்த சிஎஸ்கே டீமோ ஒரு நிமிஷம் இருடா என்ன bro அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஒழுங்கா பேசு நானும் ஒழுங்கா பேசு. பேசிக்க பாத்துக்கோ அவ்வளவுதான். ஓகேவா? ஆர்சிபி தள்ளு இருபது பேசிதான் வரணும். நம்ம டீம் தோனில இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இதுக்கு பதில் சொல்லிட்டு வந்துடுறேன். இருங்க நானும் சிஎஸ்கே தான் நான் ஆர்சிபி தள்ளலாம் இல்ல. ஆர்சிபி பிளேயர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. பிரதர் அவங்க போட்டு வச்ச நீ சும்மா தான இருந்த. bro அதுதான் பெங்களூர் சிஎஸ்கே போட்டு வச்ச சும்மா தான இருந்த. அதுக்கு அடி வாங்க சொல்றீங்க. அப்ப கம்மனு எங்கால இது கலைக்கிறீங்க அப்ப பார்த்தலாம். அவர் நோண்டிட்டே இருக்கீங்க எல்லாரும் வந்தாங்க. ஒரு நிமிஷம் யாருன்னா நான் போறேன் பிரதர். இவனுங்க பேசிட்டே இருப்பாங்க. இல்ல பிரதர் ஒரு நிமிஷம் நான் போயிடுறேன். ஒரு நிமிஷம் பேசுறாங்க நீ வாங்க ப்ரோ. இவனுங்க பேசிட்டே லபலபன் போயிட்டு இருப்பானே நான் கிளம்புறேன். டாடா. ஐயோ நான் திருப்பி வந்துடுவேன். இல்ல நான் கிளம்பிடுறேண்ணா. என்னண்ணா சொல்லுங்கண்ணா. சார் வந்துட்டாரு. சுனில் காஸ்கர் சார் வந்துட்டு இருக்காரு. 2.0 வந்துட்டாரு. அவுட்டர் ரிவ்யூ எடுங்க. இல்லடா சுனில் காஸ்கர் மேட்ச் இருக்காரு. வாங்க சுனில் காஸ்கர் வாங்க சுனில் காஸ்கர் வந்து எடுங்க வாங்க. அதான் ப்ரோ எனக்கு மேட்ச் பிடிச்சிருந்தது ப்ரோ. இப்போ பேர் காய்ச்சிட்டு இருக்கானுங்க. எனக்கு கவலையே இல்லை. தோத்தாச்சு நான் சிஎஸ்கே தான் சப்போர்ட் பண்ணுவேன் ப்ரோ. பிரேவிஸ் எடுத்துருந்தது பிரேவான மூவ் ப்ரோ. சத்தியமா 42 ரன் அடிச்சார். 4 6 அடிச்சாரு. பயங்கரமா இருந்தது. வைப் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளஸ் ஏகே சார் வர பார்த்தோம். எஸ்கே சாரையும் பார்த்தோம். கீழே நம்ம தலை தோனியும் பார்த்தோம். செம வைப். டிஜே செண்டு வர சும்மா இருப்பாரா பாட்டா போட்டு தள்ளிட்டார். செம வைப்ல இருந்தேன். அவ்வளோதான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான் ப்ரோ. தோத்தாலும் சிஎஸ்கே தான் ப்ரோ. நான் மாற போறதில்ல ப்ரோ. இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கானுங்க. அதான் ப்ரோ அடுத்த சீசன் அவ்வளோதான் சிம்பிள். கம்பேக் கொடுக்குறது எனக்கு தெரியும். அவ்வளோதான் அடுத்த சீசன் பார்த்துக்கலாம் சிம்பிள். அதெல்லாம் மாறிடும் ப்ரோ. கரெக்டாக மாறும் ப்ரோ. எங்கே செக் வைக்கணுமோ அங்கே செக் வச்சுறாரு ப்ரோ தோனி. கரெக்டாக மாறுவார் ப்ரோ. டெஃபினட்டாக மாறும் ப்ரோ. விளையாடுவார் ப்ரோ. டெஃபினட்டாக விளையாடுவார். அடுத்த சீசன் விளையாடுவார். அப்படிலாம் இல்லை ப்ரோ. அப்படிலாம் இல்லை விளையாடுவார் ப்ரோ. 2 பால் விளையாடுறதுக்காண்டி வரல ப்ரோ. இன்னைக்கு 10 பால் விளையாண்டாரு. 6 ரன் அடிச்சாரு. நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். அந்த ஏஜ்லேயே அவர் ஆடுறாரு. வி ஆர் ரியலி ஹாப்பி. அவ்வளோதான். அதோட முடிச்சோம். நான் ஹாப்பியாக இருப்பேன். பர்சனல் லைஃப்பில் நான் ஹாப்பியாக இருப்பேன். நானும் இருங்கண்ணா நான் அப்படி சொல்லியே பிரதர். எல்லாரையும் நீங்கள் கேட்கணும். என்ன மட்டும் பின் பாயிண்ட் பண்ணி கேட்கக்கூடாது பிரதர். அதான் இந்த 38,000 பேர்ல நான் சிங்கிள் பர்சன் தான் தோனின்னு கத்துறேனா? ஃப்ராங்கா கேட்குறேன். நான் இந்த சிங்கிள் பர்சன் தான் தோனி வந்தா கத்துறேனா? ஜடேஜா போனா அவுட் ஆனரா? நான் சிங்கிளா கேட்குறேன். நான் ஒருத்தன் தான் கத்துறேன். தோனி வந்தா தோனி நான் ஒருத்தன் தான் இங்கே பேசுறேன்னா? 38,000 பேரும் அவரால் தான் வராங்க. ஃப்ராங்கா சொல்றேங்க. அவர் இல்லைனா சேப்பாக்கு இல்லைங்க. அவ்வளோதாங்க. இன்னொரு வாட்டி சொல்லிடுறேங்க. அவர் மட்டும் இல்லைனா சேப்பாக்கு கிரவுண்டு காலியாக தாங்க இருக்கும். 100% ஷுவராக நான் சொல்றேங்க. எழுதி சொல்றேன். நெக்ஸ்ட் இயர் சொல்ல வராது. இருக்கும். டோனி இல்லனாலும் இந்த கிரவுட் வரும். ஓகேவா? கிரிக்கெட் ஃபேன்ஸ் வரும்னு பாப்பாங்க.